காரியத்தில் இடத்துல இறங்கிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் பேசினா மலையவே அல்லாம். அதனால் அமைதியாக மற்றவங்கெல்லாம் என்ன செய்யணும், தெய்வம் ஏற்படுத்தாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمد رب العالمين وعاقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى بشأن حبيبي تعليما وتكريما ومخبرا وعامرا إن الله ملائكته يصلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد بارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா எம்பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் பின்படுத்தி வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் ஆதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் மேலும் இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்ஹாபு க நுஜுமி பி ஐயும் ஹுததைத்தும். இஸ்லாமிய வரலாற்று தனி சிறப்பிடம் ஒன்று. அப்படிப்பட்டவர் தான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய வெற்றி ஈட்டி கொடுத்த அவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காஃபிரிடத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரை உச்சரித்தார்கள் கூட அவர் கலங்கலங்கி விடுவார்கள். ஏனென்றால் காலித் பின் வலீத் அன்ஹு அவர்களுக்கு அவ்வீரத்திலையும் அவர்கள் தியாகத்தில் அவ்வளோ சிறப்பாக இருந்தவர்கள். அவர்கள் வாழ்வீச்சு திறனும் குதிரையற்ற வீரரும் தொலைநோக்கும் பார்வை ஆகியவற்றை அவர் சிறந்தவராக இருந்தார்கள். அதனால் காஃபிர் கூட அவர்கள் பெயரை உச்சரித்தால் கூட கலங்கலங்கி விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். அதே போல் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீத் அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெட்ட பெயர் சூட்டினார்கள். அதான் சைஃபுல்லா என்றால் அல்லாஹ்வுடைய போர்வாள் என்ற அர்த்தம். ஏனென்றால் காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்தார்கள். போரில் எந்த போரில் போனாலும் கூட அவங்க தோற்காமல் வந்த சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் நம்ம காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் வெற்றி அவர் காலை முத்தமிட்டன. அதே போன்று தான் காஃபிரில் அவர்களுக்கு அவங்க வீரத்தை பற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்களாம். அப்படி இருந்தார்கள் நம்ம காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள். மக்காவில் பனு மக்சூம் என்ற கோத்திரத்தில் காலித் பின் முஹீரா என்ற மகனுக்காக பிறந்தவர் தான் காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள். அன்பாக நம்ம சிந்திக்க வேண்டும். அந்த கோத்திரத்துக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் சிறு வயதிலே இருக்கும் போது அவ்வளோ தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. போர்க்களத்துடைய அவங்க அவ்வளோ முயற்சி இருந்துச்சு. வாழ்வீச்சு திறமை அப்பயே அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருந்தது. அதே போன்று தான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழரும் ஒரு லுஹர் தொழுகைக்காக அவர் எடுத்து நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் அவர் தோழரை சொன்னார்கள், இப்பொழுது தான் நம்ம தாக்கக்கூடிய நேரம் இதுதான் கரெக்டான நேரம் எண்ணினார்கள். அப்பொழுது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடக்க அவங்க தொழுது கொண்டிருக்கிற இடத்துக்கு செல்கிறார்கள். செல்லும்போது அப்பொழுது ஏதோ ஒரு சக்தி காலித் பின் வலீத் அன்ஹு அவர்களை போக தடுக்கிறது. அப்போது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள் ஏனோ தடுக்கிறேன் என்று அவர்கள் அப்பொழுது அதை கைவிட்டார்கள். விட்டு திரும்பி விட்டார்கள். அப்பொழுது மதியம் அசர் தொழுகை மறுகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஹாபாக்கள் நின்று தொழுது கொண்டிருக்கார். அப்பொழுது காலித் பின் வலீத் அன்ஹு அவர் தோழர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த தடவை நம்ம நழுவ விடக்கூடாது, இந்த தடவை எப்படியா அவங்கள தாக்கணும் சொல்லி அவங்க மறி பரப்புறாங்க. மறி அந்த இடத்துக்கு போகும்போது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி காலை பிடித்து அவர் நகரு விடாமல் விட்டது. அப்பொழுது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் மனதுக்குள் நினைக்கிறார்கள். விட்டு மறுபடியும் அந்த விஷயத்தை விட்டார்கள். கைவிட்டு திரும்பினார்கள். அப்பொழுது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி பாதுகாக்கிறது. அதே தான் இந்த தடவை இதில் போரில் ஜெயிச்சா அவன் இந்த 2 உலகத்தில் அவர் எப்படியா ஜெயிச்சு விடுவான் என்று காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்களுக்கு மனதிற்குள்ள ரொம்ப தடுமாற்றம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் சகோதரர் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவங்க சகோதரர் கடிதம் எழுதினார்கள் காலித் பின் வலீத் அன்ஹு அவர்களுக்கு. அந்த கடிதத்தை என்ன எழுதினு தெரியுமா? அவங்க நனவு விசாரித்து எழுதினார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேட்டார்கள், நீங்கள் எப்பயாவது நீ இஸ்லாத்தை ஏற்றி விடுங்க என்று சொன்னார்கள். என் அறிவு ஞானம் தொலைநோக்கும் பார்வை
வாழ்விசும் திறன் ஆகியவற்றை இருக்கிற அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த அருட்கொடை ஒரு நியமத் என்று அதில் இப்போ கடிதத்தில் இருந்தது. அப்போது காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் அதை பார்த்துவிட்டு மனதும் நான் இஸ்லாத்தை ஏற்றுவிடுவேனா, எனக்கு ஒரு தனி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று அவர்கள் ரொம்ப நினைத்தார்கள். நினைத்துவிட்டு அப்புறம் காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்கப்போறேன்னு சொல்லி மதீனாவுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது காலித் பின் வலீத் அன்ஹு நினைத்தார்கள் தனியாக போவதை விட நம்ம கூட யாராவது கூட்டிட்டு போவதில் அல்லதுன்னு நினைச்சார்கள். அப்பொழுது அவர்கள் மனதுக்குள்ளே ஞாபகம் வந்தது. உதுமான் இப்னு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூப்பிட்டார்கள். கூட்ட பின் அவர்கள்ட்ட அவங்க இந்த அனைத்து விஷயம் சொன்னார்கள். சொன்ன பிறகு இருவரும் சேர்ந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள், பயணத்தை மேற்கொள்கிறார்கள். போகிறார்கள். போகிற வழியில் ஆம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள் நீ இருவரும் எங்கே செல்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார்கள் நான் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கரங்களால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்க போகிறோம் சொன்ன பின் அவரும் சொன்னார் நானும் அங்கே தான் செல்கிறேன்னு சொல்லி மூவரும் செல்கிறார்கள், மதீனாவுக்கு செல்கிறார்கள், பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஆகவே அப்பொழுது அவர்கள் மதீனாவுக்கு அடைந்து விட்டார்கள். அப்போ இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு சந்தோஷத்தில் அவங்க கரங்களை பிடித்து அவர் இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள். ஏற்ற பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் காலித் பின் வலீதே ஏற்கனவே நினைத்து இருந்தேன் நீ எப்படியா நீ இஸ்லாத்து உன் அறிவினால நீ இஸ்லாத்தை ஏற்று விடுவ அப்படின்னு நினைத்து சொன்னார்கள். சொன்ன பிறகு காலித் பின் வலீத் அன்ஹு அவர்கள் கேட்டார் யார் ரசூலுல்லாஹ் நான் என் வாளால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னா என்னென்ன செஞ்ச பாவங்களை நீ மன்னித்து துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காலித் பின் வலீதே நீ ஏற்கனவே இஸ்லாத்தை பின்னாடி இருக்கும் போது தான் நீ செஞ்ச பாவம் மன்னிக்காது, நீ இஸ்லாத்தை ஏற்ற பின்னி நீ எந்த செஞ்ச பாவம் எல்லாமே மன்னித்து விடும் அப்படி சொன்னார்கள். சொன்ன பிறகு காலித் பின் வலீத் அன்ஹு மீண்டும் கேட்க யார் ரசூலுல்லாஹ் எனக்கா அல்லாஹ்வோட துவா செய்யுங்க என்று கேட்ட பின் அப்போ இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறேன் யா அல்லாஹ் இதுமாதிரி காலித் பின் வலீத் அன்ஹு செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று துவா செய்தார்கள். செய்த பின் ஆம்ர் இப்னு ஆஸ் உதுமான் இப்னு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே எதை கேட்டோமோ அதன்படி இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. வார்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.